Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்கான ரெசிபி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ரெஸ்டாரண்ட் போய் ஆர்டர் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து இதுவாக தான் இருக்கும். இதை வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா, மிளகாய் தூள், 12 கேஷ்யூ, 2 ஏலக்காய், 3/4 டீஸ்பூன் சர்க்கரை, லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், வெங்காயம் தக்காளி 3 மீடியம் சைஸ். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட கேஷ்யூ, ஏலக்காய் எல்லாம் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வந்து சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வந்து போட்டுக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகட்டும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆயில் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம வெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். வெண்ணெய் வந்து உருகிடுச்சு. ஏலக்காய் போட்டுக்கலாம். அதோட வந்து வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வந்து ஆகணும். இந்த வெண்ணெயில் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகும். பிங்கிஷ் ப்ரௌன் கலரில் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மெஷியாக வந்து குக் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த வெண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம CashewNut வந்து போடலாம், முந்திரி. இந்த முந்திரி தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். 3/4 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு 4-5 முந்திரி வந்து கூடவே போட்டிங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம க்ரீம் போடவே தேவையில்லை. இதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கணுமான்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 முந்திரி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் வந்து போனதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் சர்க்கரை வந்து போட்டுக்கிறோம். அது எதுக்குன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து அதுக்கு வரும். அதனால நம்ம சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். சேம் கடாயிலேயே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வேணால் எண்ணெய் போட்டுக்கலாம். ஆனால் இந்த 2வது ஸ்டெப்பில் வந்து வெண்ணெய் வந்து கண்டிப்பாக போட்டாகணும். ஏன்னா இப்போ நம்ம செய்ய போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. அதான் நேம்லேயே இருக்குல்ல. வெண்ணெய் உருங்கினதும் ஒரு பிரியாணி இலை, பட்டை 1 இன்ச், ஏலக்காய் 2, கிராம்பு 3 போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து அந்த பட்டர்லேயே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு போடுறது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். ஏன்னா இதை நீங்கள் கருக்கிட்டிங்கன்னா வந்து பன்னீர் பட்டர் மசாலாவே வந்து கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட், அதாவது கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நல்லா கமன்னு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டோட கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 1 மினிட் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கணும். அங்கங்கே கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது கிரேவிக்கு வந்து மசாலா வந்து அரைச்சோன்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த ஜாரில் வந்து நிறைய ஒட்டியிருக்கும். அதை வந்து நம்ம கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸஸாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவியோட திக்னஸ்க்காக நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். கிரேவி வந்து திக்காக ஆரம்பிக்கும். இங்கே உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது பன்னீர் பட்டர் மசாலா நல்லா அப்படியே ஆரேஞ்ச் கலரில் அந்த ரெட்டிஷ் கலரில் இருக்கே அப்படின்னு. புஷ் ரெட்டிஷ் ஆரேஞ்ச் கலர்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட்டில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. அதே மாதிரி செம்மையாக இருக்கும். இந்த மசாலா அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவியோட ஸ்மெல் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அந்த ஸ்மெல் வந்து வந்துடும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கசூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் ஆகட்டும். பன்னீர் கிரேவி வந்து நல்லா திக்காகும். இந்த 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி போடும்போதே ஒரு 1/2 கப் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது திக்காகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்களுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, நம்ம அரைக்கும் போதே கேஷ்யூஸ் வந்து ஒரு 5 கேஷ்யூ வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டால் நல்லா க்ரீமியாக இருக்கும். இல்லைனா புளிக்காத கெட்டி தயிர் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது புளிக்காத மாதிரி ஆட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைனா வந்து அதோட டேஸ்ட் வந்து மாற்றிடும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து அதே மாதிரி எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.